அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஜனவரி 9ஆம் தேதி நடைபெறும் விசாரணையில் அதிகாரிகள் மீண்டும் ஆஜராக வேண்டும் என்றும் யாருக்கும் விலக்கு அளிக்கவில்லை என்றும் நீதிபதி GR சுவாமிநாதன் கூறியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள் என்ன? திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தனி நீதிபதி GR சுவாமிநாதனுடைய உத்தரவை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றவில்லை என்று மனுதாரர் தரப்புல முறையீடு செய்யப்பட்டிருந்த அவமதிப்பு வழக்கு இன்றைய தினம் தனி நீதிபதி GR சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இன்றைய தினம் விசாரணை முடிக்கப்பட்டு விசாரணை வரக்கூடிய 9ஆம் தேதிக்கு ஜனவரி 9ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பதாக நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த சூழலில் இன்றைய தினம் இந்த வழக்கின் விசாரணைக்காக மதுரை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டவர்கள் ஆஜராகி இருந்தார்கள். இந்த சூழலில் இது வரக்கூடிய ஜனவரி 9ஆம் தேதி அன்றும் திருப்பரங்குன்றம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர், கோவில் நிர்வாக அதிகாரி ஆகியோர் வருகிற ஜனவரி மாதம் 9ஆம் தேதி மீண்டும் நேரில் ஆஜராக வேண்டும், யாருக்கும் விலக்கு அளிக்கவில்லை என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இன்றைய தினம் இந்த விசாரணை தொடங்கி நடைபெற்ற பொழுது இரு நீதிபதிகள் அமர்வுள்ள தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த விசாரணையில தமிழக அரசு சார்பாக ஆஜராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுடைய கருத்துக்களை எல்லாம் மேற்கோள் காட்டிய தனி நீதிபதி GR சுவாமிநாதன் தமிழக அரசினுடைய தலைமை செயலாளர் முருகானந்தம், ADGP டேவிட்சன் ஆகியோர் உள்ளிட்டவர்கள் காணொலியாக ஆஜராக இருந்தனர். அவரிடம் அந்த கேள்விகளை மேற்கொள்ள கேள்வியாக கேட்டிருந்தார். குறிப்பாக இன்றைய தினம் அந்த வழக்கில் ஆஜராக இருக்கக்கூடிய விவரங்களை பார்த்தவர்களும் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், மாநகர காவல் ஆணையர் லோகநாதன், துணை காவல் ஆணையர் இனிகோ திவ்யன் ஆகியோர் நேரில் ஆஜராகி இருந்தாங்க. அதே போன்று தமிழ்நாடு அரசுடைய தலைமை செயலாளர் முருகானந்தம், ADGP டேவிட்சன் தேவாசனம் காணொலி வாயிலாக ஆஜராகி இருந்தார்கள். இந்த சூழல்ல இந்த வழக்கினுடைய அடுத்த விசாரணையின் பொழுதும் இவர்கள் ஆஜராவதற்கான எந்த வகையான விலக்கும் அளிக்கப்படவில்லை. எனவே அவர்கள் தொடர்ந்து விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று கூறியிருந்தார். அதே போன்று இதற்கு முன்பாக அந்த மேல்முறையீட்டு வழக்கில் விசாரணையின் பொழுது தமிழக அரசு சார்பாக வாதாடிய வழக்கறிஞர்கள், நான் தேர்தலில் போட்டியிட போகிறேனோ, இது நீதிபதிகள் அமர்வில் ஆட்சியர் காவல் ஆணையருக்கு ஆஜரான வழக்கறிஞர் ஏன் அப்படி கூறினார் என்ற கேள்வியெல்லாம் நீதிபதி கேள்வியாக எழுப்பியிருந்தார். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்குடைய விசாரணை வரக்கூடிய ஜனவரி 9ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் தற்பொழுது மீண்டும் அவர்கள் நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.